வணக்கம் நண்பா. 28/7/24 KL கெஸ்ஸி. இப்போ நம்ம வந்து இந்த ஷார்ட்டில் 28ஆம் தேதி இந்த ஷார்ட்லேருந்து ஒரு ரிசல்ட் எடுக்க போகிறோம். போன வாட்டியே லாஸ்ட் டைம் வீடியோலேயே ஒரு 3 BC 2 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பான். இப்போ நமக்கு நேற்று அடிச்ச ரிசல்ட்லேருந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த ஷார்ட்லேருந்து எப்படி ரிசல்ட் எடுக்கிறோன்னு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ஒரு போர்டும் நமக்கு தெரில. இப்போ நம்ம இந்த ஷார்ட்லேருந்து எப்படி ரிசல்ட் எடுக்கிறேன்னு பாருங்கள், ஓகேவா? இது வந்து புதுசாக வந்தவங்களுக்கு, பழைய நண்பர்கள் எல்லாம் தெரியும். புதுசாக பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு எதுவுமே புரியலனா 3 நாள் வெயிட் பண்ணி நம்ம வீடியோவை பாருங்கள். இல்லைனா இதுக்கு 3 நாள் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்றைக்கி கொடுக்குற லைவ் டேட் டெமோ, இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் எப்படி ரிசல்ட் வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நம்பரெல்லாம் எப்படி வந்துச்சு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா 16ஆம் தேதியோட வீடியோவை ஸ்லிப் பண்ணாமல் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாக புரியும் நண்பா, ஓகேவா? இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம இந்த சார்ட்லேருந்து எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போனோம். போன வாரம் நமக்கு என்ன அடிச்சிருக்காங்க, 150 அடிச்சிருக்காங்க. இந்த சார்ட்டை நல்லா பார்த்துங்க, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துங்க. இப்போ இதில் உள்ள புதுசாக வந்திருக்க நம்பரை தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த பாருங்கள், இந்த இதெல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் வந்து ஒரு 8 நாள் சார்ட்டு நண்பா. இப்போ இதை பார்த்து தான் நம்ம இன்றைக்குள்ள ரிசல்ட்டை நம்ம எடுக்க போகிறோம். பார்த்துங்க, நமக்கு இதில் வந்திருக்க புதுசாக இருக்கிற நம்பரெல்லாம் எடுக்கணும். புதுசாக 3 வந்திருக்கு. லாஸ்ட்டாக நமக்கு 0 அடித்தாங்க. சி போர்ட்லேருந்து கண்டினியூவு 7 எடுத்துக்கிறேன், 3 எடுத்துக்கிறேன். 0 கூட 7, 0 கூட 1, இது 3 எடுத்து ஆல் போர்டு கொடுத்தாச்சு. இந்த ஆல் போர்டு பாயிண்ட் என்னன்னு அந்த 16ஆம் தேதியோட வீடியோவில் சொல்லியிருப்பேன். போய் பார்த்துங்க, ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்லிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லிப் ஆகிட்டே தான் இருக்கணும், வெளியே வாங்க முடியாது. ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஓரளவுனாச்சும் உள்ள மேட்சிங்காக நம்பர் எடுத்துகிட்டு போய் க்ளோஸாக கொடுக்கலாம், ஓகேவா? ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கே பாருங்கள், ஏ போர்டுக்கு 6 எடுத்துருக்கேன். 6 எடுத்தவொடனே நம்ம என்ன பண்ணோம், 6 நமக்கு எங்கே இருக்குது, இந்த லைனில் இருக்குது. இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிட்டு எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். 4 டிஜிட் இது. ஒன் 6 9 6 5 6 2 6. அதாவது நமக்கு இந்த இதில் இருக்கிற இது அண்டர்லைன், இதையும் அண்டர்லைன் பண்ணி எடுத்துட்டேன், ஓகேவா? இப்போ நமக்கு அடுத்து வந்து சி போர்டுக்கு வந்து 3 எடுக்கிறேன் நண்பா. நல்லா பார்த்துங்க, இதை பாருங்கள், 3 இந்த 2 சார்ட்டில் இருக்குது. புதுசாக வந்ததுனால இதை அண்டர்லைன் பண்ணிட்டு இங்கேயே உங்களுக்கு எடுக்கிறாங்க பாருங்க. 4 3 6 3. அப்புறம் நமக்கு 3 இங்கே இருக்குது. 4 3 நம்ம எடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணணும், 8 3 தான் எடுக்கணும். இப்போ பிசிக்கு நமக்கு 3 நம்பர் கிடச்சிச்சு. அதேமாரி 4 டிஜிட்டுக்கும் இங்கே 3 நம்பர் கிடச்சிச்சு, ஓகேவா? இப்படி தான் இந்த ரிசல்ட்டெல்லாம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் கொடுக்குற நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. உங்களுக்கு ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க, ஓகேவா? நேற்று கூட ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் போர்டெல்லாம் யூஸ் பண்ணிங்க. இதெல்லாம் அந்த 16ஆம் தேதி வீடியோவை போய் பாருங்கள். அந்த ஆல் போர்டெல்லாம் யூஸ் பண்ணிங்க, எதுவும் மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம வின்னிங் கொடுத்தா 4 டிஜிட் தான். நம்ம அந்த 4 டிஜிட்டை தான் டார்கெட் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த சிங்கிள் போர்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்துங்க. கன்ஃபார்ம் சிங்கிள் போர்டுன்னு கன்ஃபார்ம்னா என்னுடைய கன்ஃபார்ம், ஓகேவா? நானும் இதுலேருந்து தான் கெஸ்ஸிங் எடுக்கிறேன். கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. என்னுடைய கன்ஃபார்ம் நம்பர்னு ஒரு போர்டுக்கு 2 நம்பர் கன்ஃபார்ம்னு ஆச்சுன்னா 1 நம்பர் கூட தருவான், இல்லைனா 3 நம்பர் தருவான், அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் ரிசல்ட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கொடுக்குற கன்ஃபார்ம் நம்பரு எப்படி இருக்குன்னு, ஓகேவா நண்பா? அதேமாரி இன்றைக்கி போர்டில் என்ன கன்ஃபார்ம் நம்பரோ இப்போ எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய கன்ஃபார்ம் நம்பரை நான் தரேன், ஓகேவா? அது வந்துச்சுன்னா நம்ம நீங்கள் பார்த்துங்க. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க நண்பா. நான் கொடுக்குற நம்பரெல்லாம் 265 542 442 659 653. இது வந்து அந்த நேற்று கெஸ்ஸிங்கில் கொடுத்தது உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருப்பேன். 1537 அப்படியே இது ஆப்போசிட் திருப்பி வச்சுருப்பேன். நமக்கு 16 தான் உள்ளே அடிப்பாங்கன்னே தெரியாது. ஆனால் முந்தானது கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம். 6219 2619. பிசியில் ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நேற்றே கொடுத்தாச்சு, பார்த்து எடுத்துங்க. இந்த
சப்போஸ் மறுபடியும் நீ 50 வரலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. 650 850 ஒரு 50%, ரொம்பலாம் இல்லை, ஒரு 50%. அந்த 150 அடிச்சான்ல அதே சின்னதாக ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இல்லை. 4 டிஜிட்டில் ஒரு அன்றைக்கி அதிலே 2 நம்பர் கொடுத்துட்டான், இதில் ஒரு 2 நம்பர் தரேன் நண்பா. 6696 4342 3445. இந்த 3 டிஜிட்டில் உங்களுக்கு 4 டிஜிட் வேணுன்னா இதில் நான் ஃப்ரண்டில் டிஸ்பிளேல தரேன். ஓகேவா நண்பா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்னுடைய கன்ஃபார்ம் நம்பர்னாவோ நான் திடீர்னு ஒரு 2:30 மணிக்கு கூட போடுவேன். உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா எடுத்து விளையாடுங்க. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். ஓகே, பாய் நண்பா. நாளைக்கு இதோட ஒரு நல்ல கட்சியில் சந்திப்போம்.